வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியா சமையல். இன்றைக்கி வீடியோவில் எலக்ட்ரிக் அடுப்பில் ஈஸியான முறையில் உங்களுக்கு நான் கேக் செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. கோதுமை மாவு இந்த மாதிரி சலித்து எடுத்துக்கலாம். இதோட பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா. இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ கலந்து விட்டுட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா சலிச்சாச்சு. நம்ம எந்த கப்பில் கோதுமை எடுத்துக்கிட்டோமோ அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்துக்கிடலாம். இப்போ நாட்டு சர்க்கரையும் நல்லா கலந்து விட்டுடலாம். ஸ்வீட்டு தன்மையை எடுத்து கொடுக்கறதுக்காண்டி நம்ம 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இல்லைன்னா அங்கங்கே கொஞ்சம் உப்பாக தெரியும். காய்ச்சி ஆற வச்ச பால் 1 கப் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் பால் தேவைப்படுது. இப்போ பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நான் சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நாலு டீஸ்பூன் அளவுக்கு வாசனை இல்லாத ரீஃபண்ட் ஆயிலாக சேர்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/4 கப் அளவுக்கு இருக்கும். இப்போ ஆயில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வெயிட் பண்ணிக்கோங்க. இதோட நீங்கள் டூட்டி புருட்டி இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா நான் நட்ஸு சேர்த்துருக்கேன். முந்திரி பருப்பை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். நான் டிஃபன் பாக்ஸில் தான் நான் கேக் பண்ண போகிறேன். எந்த டிஃபன் பாக்ஸில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு எல்லா பக்கமே அப்ளை பண்ணிக்கோங்க. மேலாப்பில் கொஞ்சமாக மாவு இந்த மாதிரி தூவி விட்டிங்கன்னா ஒட்டாமல் நம்மளுக்கு வந்துடும். இப்போ நம்ம மாவை ஊற்றிடலாம். மாவை ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த ஏர் பபிள்ஸ் எதுவும் இருந்தால் கூட கரெக்டாக இருக்கும். டெக்கரேஷனுக்கு இந்த மாதிரி முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கிடலாம். இப்போ நான் இட்லி சட்டியில் தான் நான் வேக வைக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கரண்ட் அடுப்பில் தான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி கண் இருக்கிற மாதிரி ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு மேலாப்பில் நம்ம அந்த டிஃபன் பாக்ஸு மாவை ஊற்றி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, மேலே ஒரு மூடி போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மூடி போட்டுருங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு கத்தியை வச்சு இந்த மாதிரி குத்தி பாருங்கள். வெந்துருச்சுன்னா ஒட்டாமல் வரும். இப்போ எனக்கு ஒட்டாமல் வந்திருக்கு. இப்போ எடுத்துடலாம். இந்த மாதிரி சைடில் ஓரங்களில் எடுத்து விட்டுட்டு நீங்கள் மேலே ஆறின பிறகு எடுத்து பாருங்கள். இல்லைன்னா அடியில் ஃபுல்லாக ஒட்டிக்கிறோம். இந்த மேலே பார்த்திங்கன்னா ஒட்டாமல் வந்திருக்கு. சூப்பரான கேக் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. சிம்பிளான முறையில், நம்ம ஸ்டவ்வே இல்லைன்னா கூட பரவாயில்ல, எலக்ட்ரிக் அடுப்பில் சிம்பிளான முறையில் நம்ம பண்ணிடலாம். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நான் வேறு சந்திக்கிறேன். பா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.